ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கினை கேள். உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக இன்று உன்னை விட்டு விலகிவிடும். இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தினால் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகின்றது. இந்த வாகனத்திற்கு நேற்று ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார்கள். அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த அம்மா உனக்கு என்னவென்று, இதிலிருந்து உன்னை எப்படி மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனையும் உனக்கு சொல்கின்றேன். இந்த நேரத்தில் இதனை நீ தெரிந்து கொண்டு உடனடியாக சரி செய்துவிடு. என் பிள்ளையே, நம் வாழ்க்கையில் பல துன்பங்கள் நம்மை தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் தெய்வத்தின் மீது கோபப்படுகின்றோம். ஆனால் அந்த தெய்வமே உன்னிடத்தில் எதற்காக இந்த துன்பம் வந்தது என்பதனை வெளிப்படையாக சொல்லும் பொழுது அதை என்னவென்று கேட்க நீ தயாராக இருக்க வேண்டும். வாகனத்திற்கு யார் என்ன செய்ய முடியும் என்று நீ கேட்கலாம். ஆனால் நான் சொன்ன பிறகு ஆமாம் உண்மைதானே என்று நீ நிச்சயமாக நம்புவாய். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன் அம்மா என்று நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் வெளியே பலரின் கண் படும்படி ஒரு வாகனம் நின்று கொண்டிருக்கின்றது. உண்மைதானே என் பிள்ளையே? இந்த வாகனத்துக்கு தான் இவர்கள் ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார்கள். இதனால் உனக்கு அந்த வாகனத்தை எடுக்கும் பொழுது ஒரு ஆபத்து வர காத்து கொண்டிருக்கின்றது. செய்தவர்கள் யாரோ எல்லாம் அல்ல, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான். அதாவது உன்னுடைய குடும்ப உறுப்பினர் என்றால் உன் வீட்டில் இருப்பவர்கள் அல்ல, உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளில் சிலர். அந்த நேரத்தில் என் குழந்தையே, இவர்கள் செய்த விஷயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக உனக்கே இவர்களின் மீது கோபம் வந்துவிடும். இனி எக்காரணம் கொண்டும் இவர்களை மன்னிக்கக்கூடாது என்று என் பிள்ளை நீ நினைத்து விடுவாய். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இவர்களால் பிரச்சனைகள் தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு பிரச்சனைகளை பற்றி மட்டுமே அதிகமாக கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் இப்பொழுது உன்னை எப்படியாவது அழித்துவிட வேண்டும், ஒரு உயிரை பறித்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த விஷயம்தான் உன்னுடைய வாகனம். அதாவது அதிக நேரம் அதில்தானே பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த பயணத்தின் போது உனக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய முழுமையான எண்ணம். அதை இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. இந்த அம்மா என்ன நடக்கின்றது என்கின்ற உண்மையை பற்றி மட்டும் தான் உன்னிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உன்னிடத்தில் உன் முன்னால் வந்து சொல்லும் பொழுது நிச்சயமாக அதனை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அம்மா நான் விரும்பவில்லை. நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டாலாவது நீ அதனை ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டாலாவது உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் அல்லவா? வாழ்க்கை பல முறை உன்னை பல சோதனைக்கு ஆளாக்கி வேதனைப்படுத்தி நிறுத்தி இருக்கின்றது. என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று உன்னை அதிகப்படியாக சிந்திக்க வைத்திருக்கின்றது. என்ன நடந்தாலுமே சரி, எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, சரியான சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அதையெல்லாம் சரியான தருணங்களில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? எக்காரணம் கொண்டும் இதனை நீ விட்டுவிடக் கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எக்காரணம் கொண்டும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக் கூடாது. நான் இருந்து நடத்துகின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நன்மைகளை நடத்துகின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ பட்ட கஷ்டங்களும் சரி, நீ பட்ட அவமானங்களும் சரி, ஒருபொழுதும் உன்னை சுற்றி இருப்ப
இருப்பவர்களால் உனக்கு தீர்த்து கொடுக்கப்பட்டது கிடையாது. ஏனென்றால் இதுவெல்லாமே நடப்பதே அவர்களால் தான் எனும் பொழுது அதை எப்படி அவர்கள் தீர்த்து கொடுக்க முன்வருவார்கள்? சரி, இப்பொழுது அம்மா உன்னிடத்தில் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்து விடுகின்றேன். என்ன நடந்தது? உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் என் பிள்ளையே, ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் தனக்கான வெற்றிகளை பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் மட்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த நேரத்தில் தன்னை கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? கண் திருஷ்டி. அதாவது உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த வாகனம் அவ்வளவு பெரிதான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது, அவ்வளவு விலை உயர்ந்ததும் கிடையாது. ஆனாலும் இவர்கள் அதை பார்த்து பார்த்து ஏக்கம் கொள்கின்றார்கள். இவர்களுக்கு வந்த வாழ்வை பார்த்தாயா, இவர்களுக்கு இதுவெல்லாம் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி உன்னுடைய வாகனத்தை அங்கும் இங்கும் செல்லும் பொழுதெல்லாம் பார்த்து கொண்டு மேலும் கீழுமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நடந்து செல்கின்றவனுக்கு அடுத்ததாக இன்னொரு வண்டி கிடைக்கும் பொழுது அவர்கள் அந்த வண்டியில் செல்வதை காண இவர்களுக்கு பொறுக்கவில்லை. நீ காலம் முழுவதும் நடந்துதான் சென்று கொண்டிருக்க வேண்டும், காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென என்னென்ன கிடைத்தாலுமே இதை கண்டு உடனடியாக பொறாமைப்படுகின்றவர்கள் இப்பொழுதெல்லாம் சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் கூட தன்னோடு பிறந்தவர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பொறுத்து கொள்வதில்லை. அவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். அவர்களுக்கு நடப்பதை பார்த்து இவர்கள் வேதனைப்படுகின்றார்கள். இப்படிதான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தின் மீது இப்பொழுது கண் திருஷ்டியானது விழுந்திருக்கின்றது. இந்த கண் திருஷ்டியினால் இந்த வாகனம் வெளியில் செல்லும் பொழுது அதற்கு ஏதேனும் ஒரு விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிட்டு நீ உன்னுடைய வாகனத்தை வெளியில் எடுத்து செல். தினமும் அல்ல, எப்பொழுது இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேட்கின்றாயோ கேட்ட அடுத்த நாள், அதாவது இன்று இரவு என் பிள்ளை நீ இந்த வாக்கினை கேட்கின்றாய் என்றால் நாளைய விடியலில் நீ உன்னுடைய வாகனத்தை எடுக்கும் பொழுது நிச்சயமாக இதை செய்துவிட்டு எடுத்து செல். எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது, எந்த துன்பமும் உன்னை வந்து சேராது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டது எல்லாமே போதும். இனி உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. 2 சக்கர வண்டியோ 4 சக்கர வண்டியோ எதுவாக இருந்தாலுமே சரி, இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை. இதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட வேண்டும். இதனை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாய் ஆனால் நாளை ஐயோ நம் அம்மா நீ கத்தி கூறுவதனால் என்று எந்த பலனுமே இருக்க போவதில்லை. இந்த மனிதனின் கண் பொல்லாத கண். இந்த மனிதனின் கண் திருஷ்டியானது எதையுமே எப்படியோ மாற்றிவிடும். அதாவது பச்சை புல்லை கூட பற்றி எரிய வைத்து விடுகின்ற அளவிற்கு இவர்களின் பார்வை மிகவும் பொல்லாதது. அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், கண் திருஷ்டியானது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் அதனை உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை அதற்கு தகுந்தது போல மற்றவர்களிடத்தில் என்றுமே நடந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, கண் திருஷ்டி என்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இதையெல்லாம் நீ விலக்கி வைத்து விட வேண்டும். உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டிய இந்த நேரத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை தூக்கி சுமக்காதே. என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது, என்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே சில நேரங்களில் இது போன்ற சந்தேகம் வரும். ஆமாம், அன்று அவர்கள் அப்படி பார்த்து கொண்டு சென்றார்களே, குறுகுருவென பார்த்தார்களே, நாம் அன்று வாகனத்தில் வரும்பொழுது அவர்கள் நம்மை என்னவோ மாதிரி பார்த்தார்களே,
சிரிக்கக்கூட இல்லையே என்று உனக்கு நிச்சயமாக தோன்றும். என் பிள்ளையே, நீ நினைப்பாய், நாம் ஒரு அடி முன்னேற்றம் அடைந்து விட்டால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்று. ஆனால் என் தங்க குழந்தையே, நிச்சயம் அவர்கள் பெருமைப்பட மாட்டார்கள், பொறாமை மட்டுமே படுவார்கள். எத்தனை முறை வாழ்க்கையில் அடிபட்டு வந்தாலுமே ஒவ்வொரு முறையும் இவர்களை நீ நம்பதான் செய்கின்றாய். ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் இவர்கள் அல்ல, உன்னுடைய நம்பிக்கை ஏற்றவர்கள் இவர்கள் அல்ல. அதனால் இதை என்னவென்று புரிந்து கொண்டு இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது உனக்கு எப்பொழுதுமே நினைவில் இருக்கட்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றது. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களினுடைய கஷ்டம் விலகப் போகின்றது. அவர்களினுடைய கர்ம வினைகளும் விலகப் போகின்றது. அவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட இந்த பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. இதை உன் அம்மா உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு என்றால் இந்த பதிவினை நீ கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றார்கள், என் மீது உண்மையான பாசத்தை பொழிகின்றார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அம்மாவினுடைய வாக்கு என்பதை தெரியப்படுத்துகின்றேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய என் தங்க பிள்ளைகள் ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என்று எனக்காக ஒரு மனதார நீ வேண்டிக்கொள். எத்தனை தங்க பிள்ளைகள் மனதார வேண்டிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இன்று இவர்கள் எனக்காக அவர்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபர்களால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, இவர்களை எல்லாம் நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவர்களிடத்திலே நான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார்கள். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிட்டது. இப்போது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையை ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அம்மா ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய் என்றால் அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கின்றாய். அதனால் அம்மா உனக்காக ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கின்றது. அது என்ன தெரியுமா?
அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது, எதற்காகவும் அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கின்றாய். ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் அம்மா வாழ்க்கையில் நல்லது நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வழியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன், இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே. அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒரு பொழுதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என் தங்க குழந்தையே. இனி ஒரு பொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இது போன்று புலம்புவதை எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அம்மா உனக்கு இதனை சத்திய வாக்காக நான் சொல்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதையே உனக்கு நான் ஒரு வாரத்தில் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த ஒரு வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் எல்லாமே நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப்போகின்றது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்க போகின்றது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகின்றது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றது, என் இல்லத்தில் பணம் பெருக போகின்றது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே என்று பேச வேண்டும் என்று நினைத்த உறவுகள் எல்லாம் பேச போகின்றார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதார நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்கின்றேன் என் தங்க குழந்தையே. இதை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். இதை நீ மனதார நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகின்றேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே. நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அம்மாவும் உனக்காக நான் தயாராகி இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே. நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த தாயானவள் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராக இருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக அம்மா என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே. இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே. சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகின்றேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அதோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து உனக்கு அது கிடைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாய்
சொல்வாயோ அப்படியோ எல்லாம் சந்தோஷப்பட்டுத்தான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் மட்டுமே இவை அனைத்துமே உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். அப்படி செய்தாயானால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே காட்சி கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த தாயானவளினுடைய நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிப